வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம நெட்டில்ஸ் இந்த கேரக்டர் பற்றி ஏகப்பட்ட பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த டிராகன் சீட்ஸ் அண்ட் நம்ம டேமன் டார்கேயோட ஒரு பொட்டன்ஷியல் லவ்வராக நம்ம புக்ஸில் வந்து பையன் இருப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 2ல் அஃபிஷியலாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் நம்ம அந்த கேரக்டர் பற்றி காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 3ல் வரப்போகிறான்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், இதை பற்றி தான் அந்த வீடியோ பையன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை படிக்கும் போதே எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறேன் guys. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெட்டில்ஸுங்கிற கேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீப் ஸ்டீலருங்கிற ஒரு ட்ராகன் வந்து காமிச்சிருப்பாங்க நம்ம சீசன் 2ல். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வேலில். நம்ம ரேனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பட் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியலாக என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நெட்டில்ஸுங்கிற ஒரு ஷீப், ஐ மீன் ஒரு ஷீப் கேர்ள் தான் அந்த பையன் வந்து இந்த ஒரு ட்ராகன் வந்து பையன் வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பையன் அந்த ஷெப்பர்டாக இருக்கும்போது அவங்க அந்த ஷீப்பை வந்து பையன் வந்து அந்த ஷீப் ஸ்டீலருக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஆஃபரிங் மாதிரி கொடுத்து, ஐ மீன் எப்படி சொல்லலாம், ஒரு வைல்ட் ட்ராகனுக்கு வந்து ஒரு சாப்பாடு மாதிரி இந்த ஷீப் ஸ்டீலர் வந்து பையன் வந்து நம்ம ஷீப்ஸை கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஷீப் ஸ்டீலர் வந்து பையன் வந்து போக போக நம்ம நெட்டில்ஸ் கூட வந்து பையன் வந்து ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் ஆகி இவங்க வந்து ஒரு ட்ராகன் சீடாக வந்து பேர் வந்து வந்திருப்பாங்க. ட்ராகன் சீட் கூட சொல்ல முடியாது, ஒரு வைல்ட் ட்ராகன் வந்து பேர் வந்து இவங்க டேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வந்து பேர் நம்ம பிளாக்ஸை ஜாயின் பண்ணுவாங்க. பிளாக்ஸை ஜாயின் பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டேமன் டார்கேரனுக்கு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் வந்து பேர் வந்து இருக்கும். அண்ட் நம்ம டேமன் டார்கேரன் கொஞ்சம் நிறைய இந்த ஒரு வாரில் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிருக்க மாட்டார். ஏன்னா இவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். அண்ட் நம்ம ஹேரன் ஹாலில் நம்ம ஹேரன் ஹாலை பற்றி நிறைய நியூஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்பெஷலி நம்ம ஹேரனோட சப்ளாட் பற்றி. அப்படி இருக்கும்போது நம்ம நெட்டில்ஸ் வந்து திருப்பி வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்டில்ஸாக இல்லாமல் நெட்டிங்கிற ஒரு கேரக்டர் மூலயமா, நெட்டிங்கிற கேரக்டர் வந்து என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரேனா டார்கெரன் ஆல்ரெடி நம்ம ஷீப் ஸ்டீலர் வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. ஐ மீன் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அந்த பாண்டிங் வந்து இன்னும் ஆகலை. ஏன்னா வைல்ட் ட்ராகன்ஸ் டிஃப்ரெண்ட். ஐ மீன் நம்ம ட்ராகன் பிட்டில் இருக்கிற ட்ராகன்ஸும் நம்ம வைல்ட் ட்ராகன்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ நம்ம வைல்ட் ட்ராகன்ஸ் கண்டிப்பாக எந்த ஒரு ட்ராகன் ரைடருமே வந்து ஏற்றுக்காதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஷீப் ஸ்டீலரை வந்து நம்ம நெட்டில்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஃபுட்டு வச்சு அந்த பேருந்து மயக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம், சிம்பிளாக சொல்லலாம். அந்த மாதிரி தான் அந்த பேருந்து இங்கேயுமே நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ரேனா டார்கேரியன் அந்த நெட்டில்ஸோட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்டணும் கண்டிப்பாக. அண்ட் சாரி, நம்ம ஷீப் ஸ்டீலரோட. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மேபி அதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் நெட்டிங்கிற அந்த ஒரு ஷெப்பர்ட் கேர்ள் வந்து அந்த ஷீப்ஸை வந்து ஆஃபர் பண்ணி நீங்கள் வந்து அந்த பாண்டிங்கை வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்ட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் எல்லாமே ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதை 100% நம்ப மாட்டேன். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த ஒரு தியரி அண்ட் இந்த ஒரு ரூமர் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இதை பற்றி நான் நினச்சிட்டு கூட பார்த்தது கிடையாது. அண்டு ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸஸ் கண்டென்ட் தான் இது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரேனா டார்கெரியன் நம்ம ஷீப் ஸ்டீலர் வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. அண்டு ஃபைன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க வந்து ஈஸியாகவே பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். சின்ஸ் ஷீ இஸ் அ டார்கேரியன் அண்ட் ஒரு பாண்டிங் வந்து இருக்க தான் செய்யுங்க நம்ம டார்கேரியன்ஸுக்கும் நம்ம ட்ராகன்ஸுக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலுமே நான் இது வந்து ஒரு நல்ல விஷயமா ஏன் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு சேஞ்சாக நான் ஏன் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நிறைய புக்ஸ் ஃபேன்ஸ் வந்து நம்ம நெட்டில்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம சீசன்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஒரு பிளாட் லைன்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆங்கராக தான் இருந்தாங்க. பட் இப்படி வந்து அவங்கள திருப்பி கொண்டு வர போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு முக்கியமான ஒரு பிளாட் லைனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்டாக இருக்கும். அண்ட் ரேனை பற்றி சொல்லணுன்னா அந்த கேரக்டரே கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்கும். முக்கியமாக பார்க்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த ட்ராகன் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃபைனலி அவங்களுக்கு ஒரு ட்ராகன் கிடைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து எப்படி டேம் பண்ணணும் அவங்களுக்கு வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு எந்த ஒரு டார்கெட்டும் வந்து நம்ம வேலில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஜான் ஆர்என் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி அவங்க வந்து ஒரு இந்த நெட்டிங்கிற ஒரு கேரக்டரை மீட் பண்ணி இந்த ஒரு காமனட்டேருந்து அந்த பேர்ந்து இந்த ட்ராகனை எப்படி வந்து டேம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பாண்டிங் மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு
பார்க்கவும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எபிசோட் 4ல் வந்து ஒரு விஷயம் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரெய்னா நம்ம நெட்டி வந்து ஈரி நம்ம வேலோட கேபிட்டலுக்கு வந்து போயிட்டு நம்ம ஜான் ஆரன்ஸோட லாயல்ட்டி வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜான் ஆரன் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராகன் கண்டிப்பாக வேணும்ன்ட்டு. நம்ம வேலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஷீப் ஸ்டீலரோட நம்ம ரெய்னா டார்கெரியன் வந்து போனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜான் ஆரன் வந்து ஒத்துப்பாங்க. நம்ம பிளாக்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோலிஷன்லாம் இருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட்லாம் தான் இருக்காங்க பிளாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ட்டு. பட் அவங்க இன் எக்ஸ்சேஞ்சாக வந்து ஒரு ட்ராகன் கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு ட்ராகன் வந்து நம்ம ஈரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வேணுங்கிறது. பட் அஃபிஷியலாக வந்து நம்ம ட்ராகன் எக்ஸை தான் வந்து நம்ம ரெய்னா டார்கெரியன் வந்து நம்ம ரெய்னாவோட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜான் ஆரன் வந்து ஒரு கேல்குலேட்டிவ் உமனுங்க, பக்காவான ஒரு கேல்குலேட்டிவ் மைண்ட். டைவன் லேனிஸ்டர்னு சொல்ல மாட்டேன், பட் ஒலெனா டைரல்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் 2 பேருமே கோட்ஸ். பட் ஒரு சின்ன செர்சி லேனிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேல்குலேட்டிவான ஒரு மேனிப்புலேட்டிவான உமன் ஆக்சுவலாக. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன் கூட இப்போதைக்கு நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனில், பிகாஸ் ஷீ கண்ட்ரோல்ஸ் த நைட்ஸ் ஆஃப் வேல். அண்ட் அப்படி இருக்கும்போது வேல் பொறுத்த வரைக்குமே எப்போதுமே அந்த உமன்ஸ் வந்து அந்த ஒரு மேட்ரியார்க்கல் சொசைட்டி அது. ஸோ உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஜான் ஆரனோட ஒரு ஹெல்ப் வந்து நம்ம பிளாக்ஸுக்கு தேவைப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெய்னா டார்கெரியன் ஒரு டார்கெரியன் வந்து ஒரு ஷீப் ஸ்டீலர் வந்து ரைட் பண்ணுறது ஒரு பெட்டரான சுச்சுவேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நெட்டி இந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரில. மேபி ஒரு சின்ன பொண்ணாக காட்ட சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம கேஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றியுமே நமக்கு எதுவும் ஒரு நியூஸ் கிடைக்கல. பட் இந்த மாதிரி மட்டும் ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, நம்ம நெட்டிங்கிற கேரக்டர் வந்து காட்ட போகிறாங்கன்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து நான் கன்ஃபார்மாக நான் சொல்ல மாட்டேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நெட்டி கேரக்டருமே நம்ம பார்ப்போமான்னு தெரில. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுல் ப்ளாட் லைன் கூட சொல்லலாம். அண்ட் இந்த நெட்டி கேரக்டருக்கு சப்போஸ் வராங்கன்னு வச்சுப்போமே, ஸோ அவங்களோட ஏஜ்மே கம்மியாக காட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ட்ராகனை வந்து இப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஆடியன்ஸ் வந்து ட்ராகன்ஸ் வந்து நம்ம ஒரு பேட்டிலான ஒரு ஃபியர்ஸான ஒரு மான்ஸ்டர்ஸாக பார்க்காம ஒரு ட்ராகனை வந்து சின்னதாக ஒரு பெட் மாதிரி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான் ஆரன் வந்து நம்ம கிங்ஸ் லேண்டிங் போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிஷ்னல் சீன்ஸில் வந்து சான்ஸ் இருக்குது வரதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான சேஞ்சாக இருக்கும் காட்டினாங்கன்னா. பட் இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ அதனால வந்து இது ஒரு ஃபேன் இன்ட்ரெஸ்டிங்கான தியரின்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. பட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தான். அண்ட் நெட்டியை வந்து ஒரு சின்ன பொண்ணாக காட்டினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஒரு சின்ன பொண்ணும் அண்ட் ஒரு ரெய்னா 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் இந்த 2 பேருமே சேர்ந்து ஒரு நம்ம ஷீப் ஸ்டீலர் மாதிரியான ஒரு வைல்ட் ட்ராகன் வந்து டேம் பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்டலாம். அண்ட் ஷீப் ஸ்டீலர் வந்து நம்ம நெட்டி கூடயும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்துச்சுன்னா அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்டோரியில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம். ஒரு 2 ட்ராகன் ரைடர்னு நான் சொல்ல மாட்டேன், பட் 2 டேமர்ஸ் ஃபார் நம்ம ட்ராகன். ஸோ அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இது கொண்டு வந்தாங்கன்னா அண்ட் பர்ஃபெக்டான விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேரக்டரை வந்து நீங்கள் பார்க்கணுமா, நம்ம நெட்டில்ஸ் வந்து நம்ம நெட்டியாக மாற்றி இந்த சீசனில் வந்து கொண்டு வரணுமா சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் guys. And then this host passing off. So goodbye friends.